விக்ரம், இந்த கடலாடி பாதை எப்படி இருக்குது? இந்த கடலாடி வழி மிகவும் ஒரு ஆபத்தான வழிங்க. இந்த வழியில் நீங்க ஏறும்போது மிகவும் கவனமாக ஏற வேண்டியது இருக்குங்க. எப்படி இருக்கு? சுமார் 1700 வருடம் பழமை வாய்ந்த இந்த மல்லிகார்ஜுனர் கோவில் மீது இடி விழுந்திருக்குங்க. பல வருடங்கள் கழித்துதான் இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்திருக்கார்கள். எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? மிக சிறப்பான தரமான சம்பவம். போமா போ. வணக்க மக்களே, என்னது தமிழ்நாட்டில் இருக்கும் மிகவும் ஒரு ஆபத்தான மலையேற்றமா? ஆமாங்க, இந்தியா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் பர்வத மலை தாங்க ஏற போறோம். தமிழ்நாட்டில் இருக்கும் மிகவும் ஆபத்து நிறைந்த மலையேற்றங்களில் இதுவும் ஒன்று. இந்த பர்வத மலையை ஏறுவதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று கடலாடி வழி, மற்றொன்று தென் மாதிமங்கலம் வழி. நாம் இப்போது ஏறவிருக்கும் வழி மிகவும் ஆபத்தான கடலாடி வழிங்க. இந்த பர்வதமலை மலையேற்றம் மிகவும் அற்புதமாக இருக்குங்க. தொடர்ந்து இந்த முழு காணொலியும் பாருங்க. இந்த பர்வதமலை திருவண்ணாமலையில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 189 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் இந்த பர்வதமலை இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நாம் இந்த பர்வதமலையை ஏறிக்கொண்டிருக்கும் நேரம் காலை 7 மணி. மேலும் இந்த பர்வதமலையின் அடிவாரத்தை அடைவதற்கு கடலாடி வழி வந்தீங்கன்னா வாகனங்கள் நிறுத்தும் இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள் நடந்து செல்ல வேண்டியிருக்குங்க. அதே தென் மாதிமங்கலம் வழி வந்தீங்கன்னா வாகனங்கள் நிறுத்தும் இடத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள் நடந்து செல்ல வேண்டியிருக்கும். பாத்தீங்கன்னா மலையின் அடிவாரத்தை அடைவதற்கு சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் காட்டுக்குள் நடந்து செல்ல வேண்டியதாங்க இருக்கும். இந்த கடலாடி வழி மலையேற்ற பயணம் மிகவும் ஒரு ஆபத்தான மலையேற்ற பயணங்க. ஏனென்றால் நீங்க ஏறும்போது உங்களுக்கு மிகவும் சுலபமாக தான் இருக்கும். அதே இங்கு மலையில் இருந்து கீழே இறங்கும் போதுதான் இதனோட ஆபத்தே உங்களுக்கு தெரியுங்க. அந்த அளவிற்கு மிகவும் ஆபத்தான ஒரு வழி. இந்த பர்வதமலை மலையேற்றம் மிகவும் ஆபத்தான ஒரு மலையேற்றங்க. எந்த அளவிற்கு ஆபத்து இருக்கிறதோ அந்த அளவிற்கு அழகு இருக்குங்க. நீங்க அந்த மலையின் உச்சிக்கு வந்த பிறகுதான் இதன் அருமை தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இந்த மலையை ஏறும்போது கடலாடி வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா தயவு செய்து ஒரு குழுவா வாங்க. அப்போதான் உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்குங்க. இப்போ நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த வழியை கூட பாருங்க, ஒரு அடர்ந்த காட்டுக்குள் தாங்க சென்று கொண்டிருக்கிறோம். இந்த பர்வதமலை தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் மட்டத்தில் கடலாடி தென் மாதிமங்கலம் கிராமங்களை ஒட்டி சுமார் 5500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த மலையின் உயரம் கடல் மட்டத்திலிருந்து 4560 அடி உயரம் உள்ளது. மேலும் இந்த பர்வதமலையிலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலை போன்று கிரிவலம் சுற்றி வரலாங்க. சுமார் 26 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் வச்சிருக்காங்க. இந்த இடத்திலிருந்து நம்ம இடதுபுறமாக செல்ல வேண்டியது இருக்குங்க. மேலும் மகாதேவ மலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை, வெள்ளிங்கிரி மலை, சதுரகிரி என போன்ற மலைகளை போன்ற பர்வதமலையும் ஒரு சித்தர்கள் வாழும் மலையாகும். இந்த பர்வதமலையின் உச்சியில் இருக்கும் மல்லிகார்ஜுனர் கோவில் கிபி 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் என்ற குறுநில மன்னனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த மல்லிகார்ஜுனர் கோவில் சுமார் 1700 வருடம் பழமையானது. மேலும் பர்வதம் என்றால் மலை என்று பொருள். பர்வதமலை என்றால் மலைகளுக்கெல்லாம் மலைகளின் அரசன் என்று பொருள். இந்த பர்வதமலைக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. நவிரமலை, தென்கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, கந்தமலை, மல்லிகார்ஜுன மலை என வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. தென் மாதிமங்கலம், கடலாடி என நீங்க எந்த வழியிலும் மலையேற்றம் தொடங்கினாலும் 2 வழிகளுமே பாதி மலை சென்றவுடன் இணைந்துவிடும். இந்த மலையேற்றத்தின் போது இங்கு உள்ள இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டே ஏறலாங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. நீங்க செல்லும் வழிகள் எல்லாம் அழகு நிறைந்த இடமாக தான் இருக்கும். இங்கு மலையேற்றம் வருபவர்கள் இந்த இடத்தில் குப்பைகளை போட்டு விட்டு செல்கிறார்கள். தயவு செய்து குப்பைகளை போடுவதை தவிர்க்குமாறு கேட்கொள்கிறேன். இந்த சுற்றுச்சூழலை நாம தான் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் மலையேறும் போதே கவனித்திருப்பீங்கள், எங்கு பார்த்தாலும் குப்பைகள் அதிகமாக தான் காணப்படுகிறது. அவைகளை போடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த கடலாடி வழியில் மலையேற்றம் தொடங்குவோர் மிகவும் கடினமான சிறந்த மலையேற்ற பயணம் ஏறும்னா இந்த வழி வாங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. ஒரு சிறந்த வழிதாங்க இந்த கடலாடி வழி. காட்டுக்குள் செல்லும் போதே இந்த பர்வதமலை அற்புதமாக தெரியுதுங்க. இதன் அழகு எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குங்க பாருங்களேன்.
மேலும் காலை 3 மணி அளவில் மலையேற்றம் தொடங்கினா இந்த பருவமழையின் உச்சியிலிருந்து சூரியன் உதயத்தையும் இங்கு இருக்கும் மேகக்கூட்டங்களின் அழகையும் பார்க்கலாங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்குங்க. இந்த மலையின் மீது மேகக்கூட்டங்கள் படர்ந்து இருக்கும் அந்த காட்சி மிகவும் அற்புதமாக இருக்குங்க. அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் காலை நேரங்களில் ஏறுவதுதான் மிகவும் அற்புதமாக இருக்கும். இது இந்த இடத்திலிருந்து மலையேற்றம் தொடங்குகிறதுங்க. இந்த கடற்கரை வழி படிக்கட்டுலாம் இருக்காதுங்க. நீங்க செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டியது இருக்கும். ஏனென்றால் பாறைகள் தாங்க அதிகமாக காணப்படும். இந்த வழியா மலையேற்றம் தொடங்குபவர்கள் ஒரு குழுவாங்க. ஏனென்றால் இது ஒரு ஆபத்தான வழி. நம்ம ஒரு பள்ளத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அது என்ன வரும் நமக்கு தெரியல. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இப்பதான் நம்ம மலை ஏறவே ஆரம்பிச்சு போறோம். நல்லா பெட்டரா இருக்கும். வந்து ஒரு ஓடை மாதிரி இருக்கு. ஓடையில தான் பாதையா உருவாக்கிட்டாங்க. நல்லா தான் இருக்கு. தண்ணி வந்து அந்த பாதையில வராங்க. தண்ணிலாம் வரும் போல. சின்ன கல்வி இருக்கு. அது மேலே ஏறி வந்து போகிறோம். பாருங்க, பாருங்க, பாறையெல்லாம் ஒரு படிக்கட்டு மாதிரி செஞ்சு பயங்கரமாக பண்ணிடுவாங்க பாதையை. வயசானவங்க இதில் ஏற முடியாது. ரொம்ப கஷ்டம். பார்த்து வாங்க. ஒருவேளும் மடலும் உறுதி என்றால் எப்போதும் கடினம் அல்ல. ஓம் நமச்சிவாய. இப்போது நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த பாதையை பாருங்களேன். பாறைகள் நிறைந்து மிகவும் ஒரு ஆபத்தான வழியா தான் இருக்கு. ஒரு காட்டுக்குள் போல் தான் இருக்கும். தென் மாதிமங்கலம் வழியை விட இந்த வழியில் மலையேற்றம் தொடங்குபவர்கள் குறைவானவர்கள். மிகவும் ஆபத்தான இந்த வழியில் ஒரு சில நபர்கள் மட்டும் மலையேற்றம் தொடங்குகின்றன. ஆனால் இந்த கடலாழி வழியில் செல்லும் போது நீங்கள் ஒரு காட்டுக்குள் செல்வது போல் தான் இருக்கும். இயற்கை சூழல்களுடன் அமைதியாகவும் மிகவும் அற்புதமாக இருக்குங்க. ஆபத்து நிறைந்த மலையேற்றம் ஏறுனா இந்த வழி வாங்க, இல்லைன்னா தென் மாதிமங்கலம் வழி வாங்க. நீங்கள் செல்லும் வழிகளில் குரங்குகள், நாய்கள் அதிகமாக காணப்படும். முடிந்தால் அவைகளுக்கு உணவுகளை கொடுக்கலாம். அதே நேரம் இந்த பர்வத மலையில் அதிகமாக குரங்குகள் காணப்படும். அவைகளிலிருந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் செல்லும் போது நாய்கள் உங்களுக்கு வழி காமிக்குங்க. அவைகள் சித்தர்கள் என்று நம்பப்படுகிறதுங்க. அவர்களுடன் சென்றால் அவர்கள் அற்புதமாக வழி காமிப்பாங்க. நீங்க செல்லும் போது உங்க கூடவே அவங்க வருவாங்க. இந்த கடலாடி வழியில் செல்லும் போது குரங்குகள் காணப்படுவது மிகவும் குறைவுங்க. நீங்க செல்லும் போதே பார்க்கலாம், குரங்குகள் அவ்வளோ இருக்காது இந்த வழியில். அதே தென் மாதிமங்கலம் வழி வந்தீங்கன்னா குரங்குகள் அதிகமாக காணப்படும். ஏனென்றால் அந்த வழியில் தான் அதிகமாக மலையேற்றம் தொடங்குவார்கள். அந்த வழியில் தான் பக்தர்கள் அதிகமாக வருவார்கள். நாம் நடந்து செல்லும் இந்த வழியை பாருங்களேன், மிகவும் ஆபத்தான ஒரு காட்டுக்குள் போவது போல் தான் இருக்குது. எங்கு பார்த்தாலும் பாறைகள் தாங்க காணப்படுகிறது. நீங்கள் செல்லும் போது இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டே செல்லாங்க. அதேதான் பாது கூட இருக்க மாட்டாங்க. அந்த வழியில் போயிருக்கலாம். இந்த வழி ரொம்ப மோசமாக இருக்கு. இதாக இருக்கும். அறிஞர் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இன்னும் நைட்டில் ஏறி பாரு, இன்னும் சொல்கிறாங்க. நமக்கு நல்லா இருக்கு. லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா ஏற முடியாது, கஷ்டமாக இருக்கும். நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த வழியை பாருங்களேன். எங்கு பார்த்தாலும் பாறைகள் நிறைந்துதான் காணப்படுகிறது. எந்த இடத்தில் வழி இருக்கு என்றே தெரியவில்லை. இந்த வழியில் வருபவர்கள் தவறான வழிக்கு சென்று விடக்கூடாது என்று இங்கு இருக்கும் பாறைகள் பாருங்களா, சுண்ணாம்பால் அம்புகுறி போட்டு வச்சிருக்காங்க. இந்த பாறையில் இருக்கும் அம்புகுறியை பார்த்து சரியான வழியில் செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் தவறான வழியில் செல்வது கூட வாய்ப்பு உள்ளது. அதே போல் இந்த வழியில் செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டியது இருக்குங்க. இந்த வழியில் செல்லும் போது கூட பாருங்க, இங்கு கூட ஒரு புத்து இருக்கிறது. மிகவும் ஆபத்தான உயிரினங்களும் விலங்குகளும் இங்கு அதிகமாக காணப்படுங்க. அவைகளை தொந்தரவு செய்யாமல் இந்த மலையினை நம்ம ஏற வேண்டியது இருக்கும். இந்த அழகான இயற்கை சூழல்களுடன் இங்க இருக்கும் பறவைகளின், பூச்சிகளின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே ஏறலாங்க. கடையில் ஆளுதான் இல்லை. பாருங்க, ஏறி போவோம். குச்சி இருந்திருக்கும். நம்ம ஊர்ல ஒரு குச்சி இருந்த கட்டான இருக்கும். நாம் சென்று கொண்டிருக்கும் இந்த வழியை பாருங்கள், எந்த அளவிற்கு ஆபத்தாக இருக்குது என்று. மேலும் மலை ஏறும்போது நீங்க எந்த அளவிற்கு பொறுமையா ஏறுறீங்க அந்த அளவுக்கு நல்லதுங்க. இவர்கள் ஏறுறீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சோர்வாரை வந்து விடுவீர்கள்.
சுமார் 4560 அடி உயரம் உள்ள இந்த மலை தமிழ்நாட்டில் இருக்கும் மிகவும் ஆபத்தான மலையேற்றங்களில் இதுவும் ஒரு மலையேற்றமாகும். இந்த பர்வதமலை திருவண்ணாமலையை விட மிகவும் பெரிய மலைங்க. சுமார் 5500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை போன்று இந்த மலையிலும் கிரிவலம் சுற்றி வரலாங்க. சுமார் 26 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியதிருக்கும். இந்த பர்வதமலைக்கு வருவதற்கு முன்பு நீங்க வீட்டிலிருந்து வரும்போது உங்களுக்கு தேவையான உணவுகளையும் தண்ணீர்களையும் கொண்டு வரலாங்க. மலையேற்றத்தின் போது நமக்கு அதிகமாக தேவைப்படுவது தண்ணீர் தாங்க. வீட்டிலிருந்து வரும்போது அதிகமாக தண்ணீர் கொண்டு வாருங்கள். அதே போன்று இந்த மலைக்கு வருபவர்கள் அனைவருக்குமே இங்கு அன்னதானம் வழங்கப்படுகிறதுங்க. இங்கு கொடுக்கப்படும் அன்னதானத்தை சாப்பிட்டு விட்டு கூட நீங்க மலை ஏறலாங்க. வாங்க போலாம். இந்த பர்வதமலையில் இருக்கும் மல்லிகார்ஜுனருக்கு உங்க கையாலேயே அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் அதிகமான மூலிகை தாவரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. விக்ரம், இந்த கடலாடி பாதை வீடு இருக்குது. தனுஷ்குமார், நீங்க சொல்லுங்க. அவர் சொல்ற மாதிரி இல்லைங்க. நீங்க சொல்லுங்கண்ணா. இந்த பர்வதமலையை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை ஏறி வந்தால் மிகவும் நன்றாக இருக்குங்க. ஏனென்றால் இங்கு அதிகமான மூலிகை தாவரங்கள் இருக்கிறது. இந்த மலையின் உச்சிக்கு செல்லும் வழியில் ஒரு சுனை இருக்குங்க. அந்த சுனை இயற்கையாகவே உருவானதுங்க. அந்த காலத்திலேயே கிணறு போன்ற செங்கற்கள்லாம் வைத்து அற்புதமாக அதை கட்டிருக்காங்க. இந்த மலையின் உச்சிக்கு செல்லும் போது நீங்க அதை பார்க்கலாம். இந்த கடலாடி வழி மிகவும் ஒரு ஆபத்தான வழிங்க. இந்த வழியில் நீங்க ஏறும்போது மிகவும் கவனமாக ஏற வேண்டியது இருக்குங்க. ஏனென்றால் மிகவும் ஒரு ஆபத்தான வழிங்க. நீங்க இந்த வழியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த மலையின் மேல் இருக்கும் மூலவரை மல்லிகார்ஜுனர் என்றும் தாயாரை பிரமராம்பிகை என்றும் அழைப்பார்கள். இங்க இருக்கும் மல்லிகார்ஜுனருக்கு நீங்களே உங்க கையால அபிஷேகம் செய்து பூஜை செய்யலாங்க. இந்த பர்வதமலையில் கோட்டைகளும் மண்டபங்களும் இருக்குங்க. இந்த மலையில் இருக்கும் மண்டபத்தை பார்க்க வேண்டும் என்றால் தென் மாதிமங்கலம் வழியே வந்தீங்கன்னா நீங்க பார்க்கலாங்க. அந்த மண்டபத்தின் பெயர் பாதி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மலையில் ஒரு கோட்டையும் இருக்குது. அந்த கோட்டையின் பெயர் குறவன் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வயதா இருக்கீங்களா? ஆத்மே இது ஈஸியான இருக்கு. இது நிறைய பாறை இருக்குல்ல, உட்காந்து உட்காந்து போவாங்க. கீழே இருந்து மேலே வந்தோம்ல, இன்னும் 50 தூரம் போனா கடை வந்தோம். நானே கடைக்கு போகிறேன். கடை வச்சிருக்கீங்களா? ஆமாம். அப்படியா? சோடா, தண்ணி, பிஸ்கட் பாக்கெட்டு, கூழ், மோர். டீ இருக்குங்களா? எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. இந்த மலை ஏறும்போது இங்க இருக்கும் இயற்கை சூழல்களை ரசித்துக் கொண்டே ஏறலாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கும் மூலிகை தாவரங்களின் காற்றையும் சுவாசித்துக் கொண்டே ஏறினாங்க. இதற்காகவே வருடத்தின் அனைத்து நாட்களிலும் இந்த மலையை ஏறிக்கொண்டிருக்கார்கள். இந்த மலையின் மீது ஏறும்போது தயவு செய்து குப்பைகளை போடுவதை மட்டும் தவிர்க்க வேண்டும். இந்த மலை மட்டுமல்லாமல் வேறு எங்கு சென்றாலும் குப்பைகளை போடுவதை தவிர்க்க வேண்டுங்க. ஏனென்றால் இயற்கை சூழலை நாம தானங்க பாதுகாக்க வேண்டும். மேலும் நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த கடலாடி வழி ஒரு கடினமான வழிங்க. நீங்கள் ஏறும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இறங்கி வரும்போது தாங்க தெரியும் எந்த அளவிற்கு ஆபத்தான வழி என்று. இதை இந்த இடத்திலிருந்து பார்த்தால் மலையின் உச்சி தெரிகிறதுங்க. இந்த மலையின் உச்சிக்கு தான் இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த மலையேற்றம் ஏறுபவர்கள் குடும்பமாகவும் நண்பர்களுடன் ஏறிங்கன்னா மிகவும் மகிழ்ச்சியாக அவர்களிடம் பேசிக்கொண்டே ஏறலாங்க. அந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கும் நீங்க மலையேறும்போது. சோழி முடியா முடிச்சிட்டீங்க? முடிச்சு விட்டீங்க, போங்க. முடிச்சு விட்டீங்க, போடா.
ஆசைப்பட்டது நீ அனுபவிப்பது நீ. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா. இந்த பர்வதமலைக்கு வருபவர்களுக்கு பேருந்து வசதியும் இருக்குங்க. முடிந்த அளவிற்கு உங்களுடைய சொந்த வாகனங்களில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்குங்க. தென் மாதிமங்கலம், கடலாடி என நீங்கள் எந்த வழியில் வந்தாலும் வாகனங்களை நிறுத்துவதற்கு இடம் இருக்குங்க. அந்த இடத்தில் கட்டணம் செலுத்திவிட்டு வாகனங்களை நிறுத்திவிட்டு வரலாம். மேலும் இந்த ஆண்டிலிருந்து பர்வதமலை மலையேற்றம் ஏறுபவர்களுக்கு நபர் ஒருவருக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த மலையின் மீது ஏறுவதற்கு வருடத்தின் அனைத்து நாட்களிலுமே அனுமதி உண்டுங்க. மேலும் இந்த கடலாடி வழியில் அதிகமாக மக்கள் வருவதில்லை. தென் மாதிமங்கலம் வழியாக தான் அதிகமான மக்கள் வருகிறார்கள். ஏனென்றால் அந்த வழியில் தாங்க படிக்கட்டுலாம் வைத்து ஏறுவதற்கு வைத்திருக்காங்க. Vlogs of கோபிநாத். கோபிநாத் நெட் வருமா இங்க? நெட்டு மேல வரும்ல? வரும். இப்போ அவங்க டேட்டா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இங்கு மலையேற்றம் தொடங்குபவர்கள் காலை நேரங்களில் ஏறுவதுதாங்க சரியான நேரமாக இருக்கும். அதே போன்று இந்த மலையின் உச்சியில் இருந்து மேகக்கூட்டங்களையும் சூரியனின் உதயத்தையும் பார்க்க வேண்டும் என்றால் காலை நேரங்களில் ஏறுவதுதாங்க உங்களுக்கு சரியானதாக இருக்கும். முடிந்த அளவிற்கு 3 மணி அல்லது 4 மணி ஏறினீங்கன்னா நீங்க சூரிய உதயத்தை பார்க்கலாங்க. மேலும் நீங்கள் செல்லும் வழிகளில் இது போன்று மாடுகள், ஆடுகள் அதிகமாக காணப்படுங்க. அவைகளுக்கு தொந்தரவு செய்யாமல் மலையேற்றம் ஏற வேண்டும். காலை 3 மணி 4 மணி அளவில் ஏறுபவர்களுக்கு தயவு செய்து இந்த வழியில் வராதிங்க. இது ஒரு ஆபத்தான வழி. நீங்க தென் மாதிமங்கலம் வழி வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியானதாக இருக்கும். சுமார் 1700 வருடம் பழமை வாய்ந்த இந்த மல்லிகார்ஜுனர் கோவில் மீது இடி விழுந்திருக்குங்க. பல வருடங்கள் கழித்துதான் இந்த கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கார்கள். எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? மிக சிறப்பான தரமான சம்பவம். அதுதான் வேணும். மேலும் மலை ஏறும்போது இங்கு வருபவர்களிடம் இது போன்று பேசிக்கொண்டே ஏறலாம். முடிந்த அளவுக்கு நீங்க தண்ணீர் அதிகமாக கொண்டு வந்துருங்க. மலையேற்றத்தின் போது தண்ணீர் தான் அதிகமாக தேவைப்படும். நிறைய பேர் ஏறாங்க. சவுண்டுக்கு தான் கேக்குது. அதோட ஈஸியாண்டது. கொஞ்சம் தப்பினாலும் மரணம் நிச்சயம். கர்ணன் தப்பினால் மரணம் நிச்சயம். 10 ரூபா டீ இல்லைங்க இங்க. தண்ணி குடியிட்டு தகராறா இருக்கு. இதை வெயில் அது ஒன்றும் தண்ணிலாம் ஏறிட முடியாது. இவ்வளோ காலையாக வந்துடுறாங்க. பரவாயில்ல குடிச்சு பாத்தியா கடவுள் இருக்காரு பாரு. ஓபன் பண்ணி போ சாப்பிட்டே போ சொல்றாங்கடா. போடா. தேங்க்ஸ்ண்ணா. குளுகாஸ் பவுடர் கச்சிச்சுடா. இப்ப ஏற மாறறோம் நான் இங்கடா. எத்தனை வருஷமா அந்த மலையில ஏறிட்டீங்க? உங்களுக்கு டயரே ஆகலையா? வாங்க மேல போலாம். திருப்பி மேல ஏத்துது. முன்னாடி போங்க. முன்னாடி மாமா அதுக்கப்புறம் ஒரு காலு போனோம் மாமா. அப்போ கூட ஏற்று மாமா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமாடா? இப்போ ரெஸ்ட் எடுத்தா இடைச்சி போடுறது யாரா எப்படி யாரா பாடுறான்னா தண்ணி யார் தரமாட்டாங்க. எடு அவங்களே தண்ணி வச்சு போட்டு பாருங்க. இவர் தான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கார். மேலே ஏறிட்டே இருக்காரு. நாங்கள் ஒரு பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கடினமாக இருக்குப்பா. தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2 லிட்டர் இல்லைனா 3 லிட்டர்னாச்சும் தேவைப்படும். ரொம்ப டயர்ட் ஆகுது. இந்த மாதிரி குமாரன் அந்த இதில் எத்தனை தடவை உட்காந்து ஞாபகம் இருக்கா? நானே டயர்ட் ஆகிட்டேன்ல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா விக்ரமா. கொஞ்சம் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறோம்னா அந்த இடம் செட் ஆக மாட்டேங்குது. இவனு அந்த மலை
கேக்குது. எவ்வளோ தூரம் கேட்குதுடா? என்னப்பா போவோமா? குமாரே போவோமா? போலாம். வாங்க போ. அந்த காலத்து மரம் ஒன்று சாஞ்சி போய் கிடையாது. நல்ல பெரிய வழியாக இருந்தால் நடக்குது நல்லா இருக்கும். ரொம்ப சின்ன வழியாக இருக்குது. பிற்காலத்தில் என்ன படிக்கிட்டு போட்டு போட்டாங்கன்னா கட்டணம் வசூலிக்கிறார்கள். அந்த கட்டணம் மூலயமாக படிக்கட்டு கட்ட மேற்பணி செய்வார்கள் என நம்பப்படுகிறது. தனுஷ் சார் செம்மையாக பேசுகிறான். இந்த இடத்த பாருங்களேன், எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது பாருங்க. தனுஷ்குமார், இந்த மலையேற்ற பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். மிகவும் கடினமாக தான் இருக்கிறது. விக்ரம், நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. வா. வாப்பா வாப்பா ஏறுப்பா. வாங்க வாங்க வாங்க, நிற்காதீங்க, படுக்காதீங்க, ஏந்திரி. மீண்டும் பிறப்பாயடா ராஜ பார்த்திபன். தனுஷ பார்த்திபன். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடத்த பாருங்களேன், எந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட இந்த 2 வழிகளும் ஒன்று சேரும் இடத்துக்கு நம்ம வந்துட்டாங்க. அந்த 2 வழி ஒன்று சேரும் இடத்தில் தான் பாதி மலையேற்றம் முடிவடைகிறதுங்க. தண்ணி வந்துச்சு 20 மீட்டர் தான் நான் ஓட 20 கிலோமீட்டரா? அதோ அங்க பாத்தீங்கன்னா கடை இருக்கு. இப்பகுதியில் பாதி மலையேற்றத்தில் கடை உள்ளது. அதனால் தண்ணீர் அத்தியாவசிய பொருள் கையில் எடுத்துக்கொண்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாதி தூரம் தான் வந்திருக்கான் பாருங்க. பாரு, அந்த பாதை வந்துச்சு பாரு. எங்க? கீழே பாரு. ஐயோ மாமா, கீழே அங்க பாரு. பார்த்தீங்கன்னா தென் மாதிமங்கலம் வழியும் கடலாடி வழியும் இந்த இடத்துல இருந்து ஒன்று சேர்கின்றன. இந்த இடத்துல இருந்து ஒரே வழி தானே நம்ம செல்ல வேண்டியது இருக்கும். இந்த பர்வதமலை மலையேற்றத்தின் மீதமுள்ள காணொலியில் பகுதி 2 பார்க்கலாம். அவங்க காலில இருந்து போயிடுறாங்க. ஆவலன்றாங்க. இறங்க. ஆமா. சிவனுக்கு போனோம்ல, இது கிடையாதுயா, இதுதானா?